தற்பொழுது உடனுக்குடன் செய்தியில் புத்தாண்டை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் திரளாக சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புத்தாண்டை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் திரண்டதால் வழிபாதையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் நிரலையில் பார்த்து வருகிறோம். பக்தர்களின் வசதிக்காக படிப்பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பழனியில் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார். வணக்கம் ரியாஸ், கூடுதல் விவரம். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை. மலைக்கோவிலில் சாமி தரிசனம் செய்ய 5 மணி நேரம் வரை காத்திருக்கின்றனர். மேலும் படிப்பாதை பக்தர்கள் வசதிக்காக ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக மலைக்கோவிலுக்கு பக்தர் செல்லவும் படிப்பாதை வழியாக கீழே இறங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் பள்ளி விடுமுறை, மார்கழி மாதம், சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் என பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்துள்ளனர். மேலும் மின் இழுவேரையில் ரோப்கார் நிலையம், மலைக்கோவில் சாதாரண கட்டணம், சிறப்பு வழி கட்டணம் தரிசனத்தில் 5 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் கிரிவல பாதையில் பக்தர்கள் பல்வேறு காவடிகள் எடுத்தும் அலகுகள் குத்தியும் பக்தர்கள் ஆடிப்பாடி அரோகரா கோஷத்துடன் பழனி மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையில் பல்வேறு வசதிகள் செய்து வருகின்றனர். மேலும் மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, அடிப்படை வசதிகள் பல்வேறு ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்கள் பாதுகாப்பு வசதிக்காக துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயம் தலைவர் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மாலதி. முகமது ரியாஸ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.